நண்பர்களே, சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், பணமில்லாத மனிதன் உயிரற்ற உடலுக்கு சமம். இது கேட்பதற்கு திமிராக தோன்றலாம், ஆனால் இதுதான் உலகத்தின் கசப்பான உண்மை. நீங்கள் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் உங்களிடம் பணம் இல்லை என்றால் இந்த சமூகம் உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காது. உங்களை அழ வைத்தவர்கள், உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள், இவர்கள் அனைவரும் உங்கள் குணத்தை கண்டு மாறப்போவதில்லை. உங்கள் வங்கி கணக்கின் இருப்பை பார்த்தே தங்கள் நிறத்தை மாற்றுவார்கள். எனவே பணத்தை வெறும் காகிதமாக பார்க்காமல் அதை ஒரு அதிகாரமாக பார்க்க தொடங்குங்கள். சாணக்கியரின் நிதி தந்திரத்தில் முதல் விதி என்னவென்றால், பணத்தை சம்பாதிப்பதை விட அதை தக்க வைத்துக் கொள்வதும் அதை மற்றவர்களுக்கு தெரியாமல் பெருக்குவதும் தான் ஒரு புத்திசாலியின் லட்சணம். பணம் உங்களிடம் வர வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் ஒரு பண காந்தமாக மாற வேண்டும். அதாவது பணத்தை நீங்கள் துரத்தக்கூடாது, பணம் உங்களை தேடி வரும்படி ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். சாணக்கியர் கூறுகிறார், லட்சுமி தேவி செல்வம் சஞ்சலமானவள். அவளை ஒரு இடத்தில் கட்டி போட முடியாது. ஆனால் அவளுக்கு பிடித்தமான ஒரு சூழலை உருவாக்கினால் அவள் தானாக வருவாள். அந்த சூழல் என்பது உங்கள் ஒழுக்கம் மற்றும் உங்கள் ரகசிய திட்டமிடல். உங்களின் வருமானம் எவ்வளவு என்பதை உங்கள் நெருங்கிய நண்பர்களிடமோ அல்லது உறவினர்களிடமோ கூட ஒருபோதும் வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் வருமானம் ஒரு ரகசியமாக இருக்கும் வரைதான் உங்களின் மதிப்பு மற்றவர்கள் மத்தியில் உயர்ந்து கொண்டே இருக்கும். மக்கள் எப்போதும் உங்கள் சொத்து எவ்வளவு என்று கணக்கு போட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் அவர்களுக்கு ஒருபோதும் சரியான விடை கிடைக்கக்கூடாது. இறுதியாக, வறுமையிலிருந்து வெளியே வர நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் சேமிப்பு அல்ல, முதலீடு. சாணக்கியர் தனது காலத்தில் தானியங்களை சேமித்து வைத்தது பசி தீர்க்க மட்டுமல்ல, பஞ்ச காலத்தில் அதை அதிகாரமாக மாற்றதான். அதேபோல் உங்கள் பணத்தை சும்மா வைத்திருக்காமல் அது உங்களுக்காக வேலை செய்யும்படி மாற்றுங்கள். நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் உங்களுக்கு பணம் வரத் தொடங்கினால் மட்டுமே நீங்கள் இந்த உலகத்தின் அடிமை தலையிலிருந்து விடுபட முடியும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் நீங்கள் பணக்காரராக வாழ்வதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய அடி. அடுத்த பகுதியில் பணத்தை ஈர்க்கும் அந்த நிழல் தந்திரங்கள் மற்றும் செல்வத்தை தக்க வைக்கும் ரகசியங்களை பார்ப்போம். பணத்தை சம்பாதிப்பது ஒரு கலை என்றால் அதை மற்றவர்களின் கண்படாமல் பாதுகாப்பது ஒரு மிகப்பெரிய போர் தந்திரம். சாணக்கியர் கூறுகிறார், ஒருவன் தன் செல்வத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்வது பசித்த புலிகளுக்கு முன் இறைச்சியை தூக்கி போடுவதற்கு சமம். உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து பாராட்டுவது போல தெரிந்தாலும் அவர்களின் ஆழ்மனதில் ஒரு விதமான பொறாமை தீ எரிந்து கொண்டே இருக்கும். எனவே உங்கள் செல்வத்தின் உண்மையான மதிப்பை ஒருபோதும் வெளியே காட்டாதீர்கள். நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வதை விட அதிகாரத்தோடு வாழ்வதே சிறந்தது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து உங்கள் பணத்தை மீண்டும் மீண்டும் வருமானம் தரும் வழிகளில் முதலீடு செய்யுங்கள். ஒரு மரத்தில் பழங்கள் பழுக்கும் வரை எப்படி காத்திருக்க வேண்டுமோ அதுபோல உங்கள் முதலீடுகள் பலன் தரும் வரை பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அடுத்ததாக, பணத்தை ஈர்ப்பதற்கு நீங்கள் தகவல் ரகசியத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் அடுத்த பிசினஸ் பிளான் என்ன, அல்லது நீங்கள் எங்கே முதலீடு செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களை அழ வைத்தவர்கள் முன்னால் ஒருபோதும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். நீங்கள் திடீர் என்று ஒரு பெரிய கார் வாங்குவதோ அல்லது வீடு கட்டுவதோ அவர்களுக்கு ஒரு இடியாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் அதை செய்ய போகிறேன் என்று முன்னரே சொன்னால் அவர்கள் உங்கள் வழியில் முட்டுக்கட்டைகளை போடுவார்கள். சாணக்கியரின் தந்திரம் என்னவென்றால், செயலை முடித்த பிறகு பேசு, தொடங்கும் போது மௌனமாக இரு. உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்கள் எதிரிகள் குழப்பமடைய வேண்டும். அவர்கள் உங்களை இன்னும் ஏழை என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் அவர்களின் ஒட்டுமொத்த சொத்தையும் வாங்கும் அளவிற்கு உயர்ந்து நிற்க வேண்டும். அந்த அதிர்ச்சி தான் செல்வத்தின் உண்மையான ஆதிக்கம். மேலும் செல்வம் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு இரக்கமற்ற கணக்காளராக மாற வேண்டும். பண விஷயத்தில் உறவுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுக்காதீர்கள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், கடனாக கொடுக்கப்படும் பணம் உன்னுடைய எதிரியை வளர்ப்பதற்கு சமம். யாருக்கு உதவி செய்ய வேண்டும், யாருக்கு செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள். குறிப்பாக உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தியவர்கள் இன்று உங்கள் பணத்திற்காக தேடி வந்தால் அவர்களுக்கு ஒரு பைசா கூட கடன் கொடுக்காதீர்கள். அதற்கு பதில் அவர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து உங்கள் அதிகாரத்தின் கீழ் அவர்களை வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை சுற்றி இருப்பவர்களை உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் பணப்பை கனமாக இருக்கும் போதுதான் உங்கள் வார்த்தைகளுக்கு சமூகம் கனமான மதிப்பை கொடுக்கும். சாணக்கியரின் பொருளாதார கோட்பாட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம் நிலைத்தன்மை. பல பேர் பணத்தை சம்பாதிப்பார்கள், ஆனால் வந்த வேகத்திலேயே அது அவர்கள் கையை விட்டு போய்விடும். லட்சுமி தேவி ஏன் ஒரு இடத்தில் நிற்பதில்லை தெரியுமா? அங்கு கட்டுப்பாடும் முறையான திட்டமிடலும் இல்லாததே காரணம். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு குளத்தில் நீர் வருவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அந்த நீர் வெளியேறாமல் கரையை வலுப்படுத்துவது. உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை எதற்கும் தொட முடியாத ஒரு அவசர கால நிதியாக மாற்றுங்கள். இந்த உலகம் உங்களை எப்போது வேண்டுமானாலும் கைவிடலாம், ஆனால் உங்களிடம் இருக்கும் செல்வம் உங்களை கைவிடாது. உங்களை அவமானப்படுத்தியவர்கள் உங்கள் வீழ்ச்சிக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் செல்வத்தை ஒரு வலுவான கோட்டையாக மாற்றியிருந்தால் அவர்களால் உங்களை ஒருபோதும் நெருங்க முடியாது. பணத்தை ஈர்க்கும் ரகசியங்களில் அடுத்தது காலத்தின் மதிப்பு.
செல்வந்தர்கள் பணத்தை விட நேரத்தை அதிகமாக நேசிக்கிறார்கள். ஒரு நிமிடத்தை நீங்கள் வீணாக்குவது என்பது உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை எரிப்பதற்கு சமம். சாணக்கியர் தனது ராஜதந்திரத்தில் நேரத்தை ஒரு கூர்மையான ஆயுதமாக பயன்படுத்தினார். நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் ஒரு வாய்ப்பை பிடிக்கிறீர்களோ அவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தலாம். உங்களை அழவைத்தவர்கள் வீணான அரட்டைகளிலும் மற்றவர்களை பற்றி பேசுவதிலும் நேரத்தை செலவிடும் போது நீங்கள் உங்கள் அறிவை பெருக்குவதிலும் உங்கள் சொத்துக்களை உருவாக்குவதிலும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் கடின உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் சாமர்த்தியம்தான் உங்களை ஒரு சாணக்கியனாக மாற்றும். அதாவது கடினமாக உழைக்கும் கழுதையை விட சரியான நேரத்தில் சரியான இடத்திற்கு செல்லும் குதிரையாக இருங்கள். இறுதியாக செல்வத்தை தக்க வைக்க தன்னடக்கம் அவசியம். பணம் வந்தவுடன் பலருக்கு தலைக்கணம் வந்துவிடும். அங்கேயே அவர்களின் வீழ்ச்சி தொடங்கிவிடும். ஒரு உண்மையான செல்வந்தன் தான் செல்வந்தன் என்பதை தன் ஆடம்பரத்தால் காட்ட மாட்டான், தன் அதிகாரத்தால் காட்டுவான். நீங்கள் எளிமையாக தோன்றினாலும் உங்கள் கையில் இருக்கும் பணபலம் ஒரு நாட்டையே மாற்றும் வல்லமை கொண்டதாக இருக்க வேண்டும். உங்களை ஒரு காலத்தில் ஏளனம் செய்தவர்கள் இன்று உங்கள் எளிமையை பார்த்து இவனிடம் இவ்வளவு அதிகாரம் இருக்கிறதா என்று வியக்க வேண்டும். உங்கள் செல்வம் ஒரு ஆழமான கிணற்றை போன்றது. அதன் ஆழம் யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனால் அதிலிருந்து வரும் நீர் பலருக்கு பயன்பட வேண்டும். நீங்கள் மற்றவர்களுக்கு தானம் செய்வதிலும் ஒரு தந்திரம் இருக்க வேண்டும். உதவி செய்யுங்கள், ஆனால் உங்கள் பலவீன யாரிடமும் காட்டாதீர்கள். இந்த லட்சுமி தந்திரம் கைவரப்பெற்றால் வறுமை என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் எட்டி பார்க்காது. சாணக்கியரின் ராஜதந்திரத்தில் ஒரு மிக முக்கியமான விதி இருக்கிறது. உன் எதிரியை நீ ஆயுதத்தால் வீழ்த்துவதை விட அவனது வாழ்வாதாரத்தை அழிப்பதன் மூலம் மிக எளிதாக அடிபணிய வைக்கலாம். ஒரு மனிதனுக்கு பண பலம் இருக்கும் வரைதான் அவனிடம் திமிரும் மற்றவர்களை ஏளனம் செய்யும் குணமும் இருக்கும். உங்களை அழ வைத்தவர்கள் உங்கள் மீது அதிகாரம் செலுத்தினார்கள் என்றால் அதற்கு பின்னால் அவர்களுக்கு இருந்த பண திமிர் தான் காரணம். இப்போது நீங்கள் அந்த அதிகாரத்தை பெற்றுவிட்டீர்கள். ஒரு சாணக்கியனாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்கள் எதிரியின் வருமான வழிகளை கவனிப்பது, அவனுக்கு தெரியாமலேயே அவனது தொழில்முறை வாய்ப்புகளை நீங்கள் கைப்பற்றுவதும் அவனது முதலீடுகளை விடச் சிறந்த லாபகரமான இடங்களை நீங்கள் ஆக்கிரமிப்பதும் தான் உண்மையான வெற்றி. நீங்கள் அவனை நேருக்கு நேர் தாக்க தேவையில்லை. அவன் சந்தையில் வாங்கும் இடத்தையோ அல்லது அவன் எடுக்கும் ஆர்டர்களையோ உங்கள் தந்திரத்தால் நீங்கள் தட்டி பறிக்கும் போது அவன் தானாகவே பலவீனம் அடைவான். பணபலம் என்பது ஒரு போர்க்களம் போன்றது. அங்கே இரக்கத்திற்கு இடமில்லை. சாணக்கியர் கூறுகிறார், பகைவனின் வேரை அறுக்க வேண்டுமானால் முதலில் அவனுக்கு செல்லும் நீர்நிலைகளை வருமானத்தை அடைக்க வேண்டும். உங்களை ஒரு காலத்தில் உதாசீனப்படுத்தியவன் இன்று தொழிலில் சரிவை சந்திக்கும் போது அவனுக்கு உதவி செய்வது போல தோன்றி அவனது ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையும் உங்கள் வசப்படுத்துங்கள். இது துரோகம் அல்ல, இது பிழைப்பு மற்றும் அதிகாரம். நீங்கள் பலவீனமாக இருந்த போது உங்களை மிதித்தவன் இன்று பலவீனமாக இருக்கும்போது நீங்கள் அவனை ஆட்கொள்வதுதான் உலக நீதி. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் மிகவும் ரகசியமாக செய்ய வேண்டும். உங்கள் கைகள் தூய்மையாக தெரிய வேண்டும். ஆனால் உங்கள் திட்டங்கள் எதிரியின் பொருளாதார அஸ்திவாரத்தை அசைப்பதாக இருக்க வேண்டும். ஒரு சிலந்தி எப்படி தனக்கு தெரியாமல் தன் வலையில் சிக்க வைக்குமோ அதுபோல உங்கள் நிதி மேலாதிக்கத்தால் உங்கள் எதிரிகளை சூழவிடுங்கள். மேலும் இந்த பொருளாதார போரில் வெற்றி பெற கூட்டு பலம் அவசியம். உங்களைப் போலவே அந்த எதிரியால் பாதிக்கப்பட்ட மற்றவர்களை கண்டறிந்து அவர்களை உங்கள் பக்கம் இழுங்கள். அவர்களுக்கு பண ரீதியான உதவிகளை செய்து உங்கள் அதிகாரத்தின் கீழ் கொண்டு வாருங்கள். உங்கள் எதிரிக்கு இருக்கும் அனைத்து ஆதரவு வழிகளையும் மெல்ல மெல்ல துண்டித்து அவனை தனிமைப்படுத்துங்கள். கடைசியில் அவன் தன் பிழைப்பிற்காக உங்களிடம் வந்து நிற்கும் போது நீங்கள் அவனுக்கு பிச்சை போடுபவராக அல்ல, ஒரு எஜமானனாக இருக்க வேண்டும். பணம் என்பது ஒருவனை எவ்வளவு உயரத்திற்கு ஏற்றிவிடுமோ அதே பணமில்லாத நிலை அவனை அவ்வளவு ஆழமான பாதாளத்தில் தள்ளும். உங்களை அழ வைத்தவர்கள் அந்த பாதாளத்தில் விழுவதை பார்ப்பதுதான் உங்கள் சைலண்ட் கம்பேக்கின் உச்சகட்டம். உங்கள் செல்வம் பெருகும் அதே வேளையில் உங்கள் எதிரியின் பலம் குறைந்து கொண்டே செல்வதை உறுதி செய்வதுதான் ஒரு சிறந்த நிதி மேலாளரின் ராஜதந்திரம். பணத்தை சம்பாதிப்பது ஒரு சாதனை என்றால் அந்த பணத்தை கொண்டு ஒரு சகாப்தத்தை உருவாக்குவதுதான் ஒரு சாணக்கியனின் இறுதி இலக்கு. சாணக்கியர் கூறுகிறார், அறிவற்றவன் கையில் இருக்கும் செல்வம் இருட்டில் இருக்கும் விளக்கு போன்றது. அது அவனுக்கு மட்டுமே உதவும். ஆனால் அறிவாளியின் செல்வம் சூரியனை போன்றது. அது உலகிற்கே வழிகாட்டும். நீங்கள் அடைந்த இந்த நிதி சுதந்திரம் உங்களை அழ வைத்தவர்களுக்கு பதிலடி கொடுப்பதோடு நின்றுவிடக்கூடாது. உங்களின் இந்த பொருளாதார வளர்ச்சி உங்களை சுற்றி இருக்கும் எளியவர்களுக்கு ஒரு பலமாகவும் உங்களை எதிர்க்க நினைப்பவர்களுக்கு ஒரு நடுக்கமாகவும் இருக்க வேண்டும். உங்கள் செல்வம் வெறும் வங்கி கணக்குகளில் முடங்கி கிடக்கக்கூடாது. அது நிலங்களாகவோ தொழில்களாகவோ பலருக்கு வேலை வாய்ப்பு தரும் அதிகார மையங்களாகவோ மாற வேண்டும். ஒரு மனிதன் தன் பணத்தால் எத்தனை பேரின்
தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறானோ அந்த அளவிற்கு அவனது அதிகாரம் அசைக்க முடியாததாக மாறும். மேலும் இந்த பயணத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் வாரிசு மேலாண்மை. நீங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த சாம்ராஜ்யம் உங்களுக்கு பின்னால் சிதைந்துவிடக்கூடாது. உங்களின் இந்த சாணக்கிய தந்திரங்களை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துங்கள். பணம் எப்படி வேலை செய்கிறது, அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுங்கள். சாணக்கியர் தனது சீடர்களை உருவாக்கியது போல உங்கள் செல்வத்தை பாதுகாக்க ஒரு வலிமையான நம்பிக்கைக்குரிய வட்டத்தை உருவாக்குங்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய உயரத்தில் இருக்கும்போது உங்களை நேருக்கு நேர் எதிர்க்க முடியாதவர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்களை விலைக்கு வாங்க முயல்வார்கள். அங்கேதான் உங்கள் கூர்மையான புத்தி வேலை செய்ய வேண்டும். உங்களை அழ வைத்தவர்கள் உங்கள் வாரிசுகளை கூட நெருங்க முடியாதபடி ஒரு பாதுகாப்பான நிதி வளையத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வாழ்நாள் சாதனை. இறுதியாக நினைவில் கொள்ளுங்கள், பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அது உங்கள் குணத்தை மாற்றிவிடக் கூடாது. நீங்கள் ஏழையாக இருந்தபோது உங்களை உதாசீனப்படுத்திய அதே சமூகம் இன்று உங்கள் காலடியில் விழுந்து கிடக்கும். அந்த புகழ்ச்சியில் மயங்கி உங்கள் விழிப்புணர்வை குறைத்து விடாதீர்கள். சாணக்கியர் சொல்வது போல ஒரு அரசன் தூங்கும் போதும் அவனது ஒரு கண் விழித்திருக்க வேண்டும். உங்கள் செல்வம் வளர வளர உங்கள் பணிவும் உங்கள் ரகசிய தன்மையும் கூடிக்கொண்டே போக வேண்டும். உங்களை ஒரு காலத்தில் சிறுமைப்படுத்தியவர்கள் இன்று உங்களை பார்த்து வியப்பதற்கு காரணம் உங்கள் பணம் மட்டுமல்ல, அந்த பணத்தை நீங்கள் கையாளும் விதமும் தான். இதோ வறுமையின் பிடியில் இருந்து விடுபட்டு அதிகாரத்தின் உச்சத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். இனி இந்த உலகம் உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படும். உங்களை அழ வைத்தவர்கள் உங்கள் நிழலில் ஒதுங்க இடம் கேட்பார்கள். அப்போது அவர்களுக்கு இடம் கொடுங்கள். ஆனால் உங்கள் அதிகாரத்தின் கடிவாளத்தை எப்போதும் உங்கள் கையில் வைத்திருங்கள். இதுவே ஒரு முழுமையான சாணக்கியனின் நிதி பயணம். நண்பர்களே, வறுமையிலிருந்து அதிகாரம் வரை சாணக்கியர் காட்டிய இந்த நிதி பயணம் உங்களுக்குள் ஒரு புதிய உத்வேகத்தை விதைத்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒன்று மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், உங்களை அழ வைத்தவர்கள் உங்கள் வறுமையை பார்த்து சிரித்தார்கள். ஆனால் உங்கள் வளர்ச்சியை பார்த்து அவர்கள் கதறப் போகிறார்கள். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உங்கள் தன்மானத்தை பாதுகாக்கும் ஒரு கவசம். இந்த நிமிடம் முதல் உங்கள் செலவுகளை குறைத்து உங்கள் சிந்தனையை முதலீட்டின் பக்கம் திருப்புங்கள். ஒரு வருடம் கடினமாக உழைத்து ரகசியமாக திட்டமிட்டு அடுத்த ஆண்டு நீங்கள் அவர்கள் முன் தோன்றும் போது அவர்கள் உங்களை பார்க்க அண்ணாந்து பார்க்க வேண்டும். இந்த வீடியோவில் சொன்ன சாணக்கியரின் தந்திரங்களில் எந்த ஒன்று உங்களை அதிகமாக தூண்டியது என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். உங்களைப் போலவே பொருளாதார ரீதியாக போராடும் உங்கள் நண்பன் ஒருவனுக்கு இந்த வீடியோவை பகிருங்கள். அவனும் ஒரு வெற்றியாளனாக மாறட்டும். மேலும் இது போன்ற பவர்ஃபுல்லான சாணக்கிய வித்தைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த ஒரு பிரம்மாண்டமான வியூகத்துடன் உங்களை சந்திக்கிறேன். உங்கள் கனவுகள் நனவாகட்டும். உங்கள் சாம்ராஜ்யம் உயரட்டும். நன்றி.